ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, இந்த பழனி முருகனை முழுமையாக நம்பினால் கேள் தங்கமே, இறுதி வரை கேள். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. வாழ்வில் எது நடந்தாலும் நன்மைக்காக மட்டுமே என்று நினைச்சிக்கோ. அதை நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு. வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் இந்த முருகனால் ஆசீர்வாதத்தால் ஏற்பட்டது. செல்வமே, எதுவாக இருந்தாலும் எளிதில் கிடைத்து விட்டால் அதற்கான பலன் தெரியாது. ஆனால் பல போராட்டங்களுக்கு பின்னால் கிடைத்தால் அதன் மதிப்பு வெகுவாக இருக்கும். நீ போராடி கொண்டிருக்கும் காரியம் விரைவில் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வை. நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காண்பாய். உன்னோடு இருந்து உன்னை இந்த பழனி முருகன் வழி நடத்துவேன். என்னை நம்பு தங்கமே. சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் என்று இந்த நேரத்தில் உன் மனம் புலம்பக்கூடாது. உனது திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. ஆனால் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் வந்துவிட்டது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. உன் பழனி முருகன் நான் இருக்கிறேன், துணையாக என்றும் எப்போதும் உன்னோடு. பழனி கருவறையிலிருந்து சொல்கிறேன், நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு நிகழ்வு ஒன்று நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இந்த பதிவை கேட்டு முடித்ததும் பழனி முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு நிகழ்வு ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கும். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்து விடக்கூடாது. அது தவறு. அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை. எனவே தங்கமே, தயக்கத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு நீ சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய். மனதில் வைத்து குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது. ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்திப்பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும். என் முருகன் ராஜ அலங்காரத்தில் உனக்கு காட்சி தருவேன். உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது. அதனால் தான் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளேன். இன்று முதல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. நான் சொல்வதை நம்பு. செய்வதை துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். தவறு. இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை என் காதில் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். இந்த பழனி முருகன் இருக்கும்போது கவலைப்படவே கூடாது. உன் கஷ்டங்களை தீர்க்க இதோ உனக்கான வழி சொல்ல உன் பழனி முருகன் உன் வீடு தேடி வந்துவிட்டு தான் இப்போது பேசுகிறேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே வெற்றிதான். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவம் தந்துவிட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் என்று அடிக்கடி சொல்லிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அதில் கவனம் செலுத்தணும். மீண்டும் மாயைகளின் பின்னால் மட்டும் நீ சென்று விடக்கூடாது. நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என்று வெம்பாதே. அவர்கள் அப்படித்தான். ஆள்காட்டி விரலை தன் பக்கம் நீட்டி இதே கேள்வியை, இதே நக்கல் பேச்சை அவர்கள் கேட்பார்களா? சொல்லி பார்ப்பார்களா? இல்லையே. கவலைப்படாதே. இதை நினைத்தெல்லாம் வெம்பாதே. சரியில்லாதவர்கள்தான் அடுத்தவர்களை சுட்டி காட்டுவார்கள். உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாதா? சரி செய்யத்தானே நான் வந்திருக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்து விட்டு கடந்து வா. பழனி முருகனே போற்றி போற்றி என்று சொல்லு. உடனடியாக பதிவிடு. நிச்சயம் நல்லது நடக்கும். வருகின்ற தடை கண்டு வருந்தாதே. வேலும் மயிலும் துணை உண்டு கலங்காதே. நீ தினசரி ஏற்றிடும் தீபம் நிச்சயமாக மாற்றிவிடும் உன் வாழ்க்கையை.
தாங்க முடியாத மனக்கஷ்டத்திலும் மனச்சங்கடத்திலும் ஒரு மீள முடியாத பிரச்சனையிலும் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து கொண்டேன். முதலில் உன்னை தாங்கி பிடிப்பதும் இந்த பழனி முருகன்தான். நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இந்த பழனி முருகன். பழனி முருகனை நம்பியவர்கள் தோற்றதில்லை, தோற்று போனதே இல்லை. வெற்றி உனது பக்கமாக இருக்கப் போகிறது. ஒளியாக உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன். பலமுறை உன் வாழ்க்கையில் இருளை அகற்றி வைத்திருக்கிறேன். இப்போது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை நிச்சயமாக அகற்றுவேன். உன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அல்லது தொழில் அல்லது கடன் நீங்க வேண்டும் என பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நான் நீக்கப் போகிறேன். முற்றிலுமாக நீக்கப் போகிறேன். உன் குடும்பம் கவலையிலிருந்து மீளப்போகிறது. கோபதாபங்களை விட்டுவிடு. நிதானமாக இரு. நோயின்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தினமும் என்னை மனதில் நினைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய். உன்னை நான் எப்போதும் காப்பேன். தினமும் என் திருநீரை உன் நெற்றியில் வைக்க மறக்காதே. உன் உடலில் உள்ள நோய்கள் நீங்கி நீ நன்றாக இருப்பாய். பழனி முருகனே போற்றி என்று பதிவிட்டு விடு தங்கமே. நிச்சயம் படிப்படியாக நீ உன்னுடைய இடத்திலிருந்து மாற்றம் ஏற்படுவதை காண்பாய். நல்ல மாற்றமாக இருக்கும். உன் முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறையத் தொடங்கிவிடும். நீ செய்ய வேண்டியது இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது. நேர்மறை எண்ணங்களோடு இரு. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை உடனடியாக பார்க்கப் போகிறாய். நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட பெரிதாகத்தான் தருவேன் என்பதை எப்போதும் மறவாதே. உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும். உனக்கு உதவி செய்ய என் பக்தனை அனுப்பி வைத்து உன் பக்தியை இன்னும் நான் மேம்படுத்தப் போகிறேன். நான் சொல்வதை மட்டும் சற்று கேள். உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஆலயம் வராமல் இருக்காது. என் வேலையும் என் காலையும் நீ பிடித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தங்கமே. முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வா. என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் நிலைமையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்துகொள் தங்கமே. எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் செவி சாய்க்காது. அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழி நடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என்பது என் கண்களில் தெரிகிறது. உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை காண்பாய். பழனி முருகனே போற்றி போற்றி.